ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது crayons. பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா டோம்ஸ். ஒரு பேக்கேஜில் 2 டிஃப்ரெண்ட் பேக் ஆஃப் crayons வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 24 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து இருக்குது. ஆல்சோ இந்த ஒரு பேக் ஆஃப் crayons வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ லாங் லாஸ்டிங் ஒன். எல்லா ஏஜஸ் ஆஃப் கிட்ஸ்க்கும் எந்த ஒரு ப்ராடக்ட் சூட்டபிளான ஒன்று தான். முக்கியமாக உங்களுடைய கிட்ஸ் வந்து கலரிங் இல்லைனா ஸ்கெட்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா மேபி இந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக கொடுக்கலாம். இந்த ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பேக் ஆஃப் crayons கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பேக்லேயே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த crayonsை ஹோல்ட் பண்ணி கலர் பண்ணுறப்ப இட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் ப்ரீமியம். ஸோ கைஸ், உங்களுடைய கிட்ஸ் இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பேக் ஆஃப் அட்ராக்டிவ் கலர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கீங்கன்னா மேபி இந்த ஒரு ப்ராடக்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ அவங்க வந்து எல்லா கலர்ஸையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இந்த ஒரு பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட் கூட. ஸோ ஓவராலாக இது ஒரு டீசெண்டான ப்ராடக்ட். ஃபைனலி இந்த பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பேக் ஆஃப் crayons வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.